ஓடிட்டு இருக்கு. இங்க பாம்பு படம் இருக்குது. காலகாரி அவரு ஆண்மகன் தானே? ஆண்மகன் தானே. ஒரே சர்டிபிகேட் காலத்துக்கு போறியா? ஆம்பளை எந்த பெண்கள் செய்யக்கூடாது. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் தனி சிறப்பு இல்லம்மா. பெண்கள் நாட்டின் எங்க சொல்லியிருக்காங்க. அதே தமிழ்நாட்டில் பிறந்து பெண்களை கேவலப்படுத்த மாட்டேன். நீங்க நல்லாவே ஆடுறீங்க. நல்லாவே பாருங்க. நீங்க நல்லாவே பாருங்க. மாயா நீங்க என்ன உள்ள ஏஜென்ட் சும்மா உட்கார வச்சு ஆபரேஷன். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. காதல் காதல் என்ன தெரியுமா? காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி. எப்ப நம்ம தலையில விழுகும்னே தெரியாது. நடந்து போயிட்டு காக்காப்பியை தொடர்ந்து வேண்டி ஏற்கனவே உங்களுக்கு காக்காப்பி விழுந்திருக்க. காதல்ங்கிறது பணமரத்துல ஏற மாதிரிடா. ஏறினவனுக்கு நொங்கு, அங்க ஏறி விழுந்தவனுக்கு சங்கடான்னு ஒதுக்கி போயிடுவாங்க. என் தலையில காக்காப்பி விழுந்துருச்சு. உங்க சங்கட விழுந்துருச்சா? அப்படியா? இருக்கட்டும், பரவாயில்ல. நீ இதாயிரம் பொட்டாட்டி அவரை வேணும். எங்க வாத்தியார் சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருப்பாரு. எப்படி நம்ம சொல்லுவாரு? நீ எல்லாம் பண்ணி மேய்க்கதான் லாய்க்கா பரதேசி பேர அது ஒழுங்கா பாடுறான்னா இதான் சொல்லுவாருங்க. பண்ணி மேய்க்கதான் அப்ப நான் பண்ணியா? வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணியை மேய்ச்சிக்கிட்டு அது ஒரு குட்டி பண்ணி போட்டு பண்ணி சூத்து மாதிரி வச்சுக்கிட்டு எங்க பொம்பளை கூட பண்ணி பண்ணிக்கிற நீ. எனக்கு பண்ணி சூத்து மாதிரி இருக்கு. அது வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணி இருக்கா. அது ஒரு சின்ன குட்டி பண்ணிய போட்டுருக்குதான். அவ காதுல விழுந்துச்சு. இருப்பா வரேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த அரசாங்கம் அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. என்ன பண்ணலாம்? ஆம்பளைகளுக்கு எவ்வளவு துரோகம் பண்றாங்க. என்ன துரோகம் பண்றாங்க அரசாங்கம்? ஏமா மாசமான பொம்பளைகளுக்கு எவ்வளவு பணம் தர்றாங்க? மாசமான பொம்பளைக்கு இப்ப 14,000 ரூபாய். 18,000 ரூபாய். 18,000 ரூபாய். எவ்வளவு சிரமப்பட்டு மாசமாக்குறான். 2,000 ரூபாய் ஆச்சு. எங்களுக்கு கட்டாங்களா? 2 கட்ட உலகப்படா ராமா. பொண்டாட்டி வாங்குறத நீ தான் வாங்கிக்கிற. பொண்டாட்டி வாங்குறத நீ தானே போய் வாங்கிக்கிற கூடவே. இருக்காரு. எங்களுக்கு 2,000 ரூபாய் காசு தராங்க. எதுக்கு 2,000 ரூபாய் காசு தராங்க? எதுக்கு? உள்ள வளர்க்காம குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணா எங்களுக்கு 2,000 ரூபாய் காசு தராங்க. உங்களால நாட்டுல ஜனத்தொகை பெருகுது. ஆமா ஆமா. சும்மா பணத்தொகை தனத்தொகை பெருக காரணம் தெரியுமா? அதான் பேசணும்னா பேசிட்டே போலாம். ரொம்ப நேரம் ஆகும். காதல் வந்துருச்சு. உனக்கு 18,000 ரூபாய் வேணுமா வேண்டாமா? போய் சொல்ல உன் மனசுல ஒரு ஆசை வந்துருச்சு. எனக்கு வேண்டாம். அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. வாங்குற மாதிரி வாங்கி அப்படிலாம் நீங்க பேசாதீங்க. 100 ரூபாய் காசுக்கு லோனு பார்த்து கலையில அடிக்க 18,000 ரூபாய் வாங்குற தலைய மாட்டீங்களா? அப்படி தெரியாது. அது குளத்து வேலை, பொதுவான வேலை. இது புருஷ மண்டாட்டி வேலை. சாக போற கிழவிக்கெல்லாம் ஏடிஎம் கார்டை கொடுத்தாங்க. பருத்தப்பா அதுக்கு எடுக்க ஒண்ணும் இல்ல. விசிறுல மட்டும் கடை கஞ்சி ஆடிக்கிட்டு நைட் டியூட்டி பார்த்து வாட்ச்மேன் வாயை குழந்தைங்க எடுக்க அதை வாயில மட்டும் ஏடிஎம் கார்டு சொன்னா பணமா வந்து என்னென்ன வேலை பாக்குறாங்க பாருங்க. சத்தியமா தமிழ்நாட்டை சீரழிக்க போறாங்க. அதெல்லாம் நினைச்சு இந்த வேலிக்கருவியை வெட்டு கேட்கிறாங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த வேலிக்கருவி இல்லாம விவசாயம் பண்ணா மழை பெஞ்ச காலத்தை வேலிக்கருவியோட தானே விவசாயம் பண்ண. எதுக்கு வெட்டு சொல்றாங்க? வேலிக்கருவியா வெட்டுட்டா கேச கொண்டு வந்து திருத்தரலாம். ராமநாதபுரம் மாவட்டம்ல பணப்பயிருங்கிறாங்க வேலிக்கருவி. அவங்களுக்கு மழை தண்ணி எதா இருக்குதா? வேலிக்கருவியை வெட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குமா? அதான் பேசுறோம்னா பேசிட்டு போலாம். காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? உங்களை பார்த்தவன் பக்கரிக்கு பக்கரி ராஜா பக்கத்துல
பட்டில ராஜா என்ன ஜோடி வேறம்மா எனக்கு கொண்டாட்டி என்ன ஜோடி வேறம்மா எனக்கு கொண்டாட்டி பொங்கிரி ராஜா பக்கத்துல பட்டில ராஜா என்ன ஜோடி வேறம்மா எனக்கு கொண்டாட்டி என்ன ஜோடி வேறம்மா எனக்கு கொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டி எனக்கும் நீதானம்மா எனக்கு பொண்டாட்டி கொல்லிக்கறி குழம்பிட்டு பசிய எனக்கும் நீதானம்மா எனக்கு பொண்டாட்டி எனக்கும் நீதானம்மா எனக்கு பொண்டாட்டி உங்களுக்கு இந்த காதல் எனக்கு கிராமத்து காதல் எப்படி
சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாமே பூசெரும்பு சேரா